I want to firstly communicate. Thank you so much for coming here. இது வந்து என்னுடைய தனிப்பட்ட முயற்சி மட்டும் இல்ல, என்னோட சேர்ந்த எங்களுடைய போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அவங்களுடைய சப்போர்ட் இல்லாம இதெல்லாம் பாசிபிளே கிடையாது. So I like to invite T Shiva sir on the stage and Mrs. Kunti Patmini madam. Our advice and our support is what is making BAFTA. She pushes me a lot to deliver. And can I call upon J. Satish Kumar sir? The man is already won within 1 year for national award and is heading for more awards now. And can I call upon Lalitha Dhananjayan to the stage? I have to give the best credit for being. இங்க எல்லாரும் தனஞ்சய் சார் பத்தி பாராட்டினாங்க. ஆனா உண்மையிலேயே சொல்றேன், மிஸ்ஸஸ் லலிதா தனஞ்சயன் வந்து மனசார பாராட்டுறேன். She has worked so hard and I'm really, I'm so happy to have a friend like her. No, I have to thank T. Shiva sir. He is with me every day. பாஃப்டால வந்து ஒரு சின்ன விஷயமும் நாங்கள் மார்க்கெட்டிங்ல இருந்து சரி, ப்ரொமோஷனும் சரி, அண்ட் என்னென்ன பண்ணமோ அதெல்லாம் வந்து என்கரேஜ் பண்ணி அதுக்கு போயிட்டு எங்களும் வந்து நியூஸ் பேப்பர் மேகசின்ஸ் அண்ட் எல்லார்கிட்டையும் போய் பேசி அவங்கள வந்து எப்படி நம்ம கன்செஷன் ரேட் கொண்டு வரணும், எப்படி இந்த பாஃப்டா உருவாக்கணும், இந்த பில்டிங் இந்த மாதிரி அவருடைய ஒரு புஷ் தான் வந்து இந்த பில்டிங். இப்போ நாங்கள் வந்து ஒரு ஹோல் பில்டிங் எடுத்திருக்கோன்னா அதுக்கு முக்கிய காரணம் வந்து டி சிவா சாருடைய புஷ் தான். அவர் சொன்னாரு, சார் ஆல் த வே சத்யபாமா யூனிவர்சிட்டி வாடா சார் இங்கேயே பண்ணுங்க, ஏன்னா இவ்வளோ பெரிய ஐடியா நீங்கள் பண்ணியிருக்கீங்க, இங்கேயே பண்ணுங்கன்னு சொல்லிட்டு என்னை புஷ் பண்ணி இங்கே ஒரு பில்டிங், இங்கே வந்து ரவி பிரசாத் லேப் வந்து அவங்க மெக்னானிமிஸாக எங்களுக்கு கொடுக்குற மொத்த பில்டிங் கொடுக்குறேன்னு சொல்லி வந்தப்போ அதை புஷ் பண்ணி எல்லாம் பண்ணது டி சிவா சார் தான். ஜேஎஸ்கே வந்து நிறைய வேற விஷயத்தில் டிமாண்ட் பண்ணுவார் எங்கிட்ட, கேள்விகள் நிறைய கேள்விகள், அந்த கேள்விகள் பதில் சொல்ல தான் எங்களுடைய இன்ஸ்டிடியூஷனுடைய உருவாக்கம் நிறைய வருது. அண்ட் மேடத்தினுடைய எக்ஸ்பீரியன்ஸ் 55 வருஷம் எல்லா எக்ஸ்பீரியன்ஸை வந்து நாங்கள் எடுத்து இந்த இன்ஸ்டிடியூஷன்ல எங்களுடைய ஹோல் டீம் வந்து we are doing our best. முதல்ல அவருக்கு தேங்க்ஸ், இந்த டீமுக்கு தேங்க்ஸ். பொதுவாகவே சினிமாவுக்கு போய் சேர்றோம் அப்படின்னாலே வீட்டில் வந்து உருப்படாமல் போகிறான்னு தான் சொல்லுவாங்க. அதை உடைக்கிறதுக்கு போஃப்டா வந்திருக்கு. ஸோ ஒரு எஜுகேஷனல் சிஸ்டத்தோடு நம்ம போஃப்டாவில் எல்லாருமே நிறைய பேர் சார் சொன்ன மாதிரி நிறைய டைரக்டர்ஸ் நிறைய டீம் எல்லாருமே வருவாங்க. ஏன்னா நான் சினிமாவுக்கு வந்து நான் கற்றுக்கிட்ட சினிமாவில் லாஸ் இல்லாமல் தொழில் பண்ணலாம், படம் பண்ணலாம், சம்பாதிக்கலாம் நிறைய கற்றுருக்கேன். ஸோ சினிமாவும் ஒரு ஆரோக்கியமான ஒரு ஆர்ட் ப்ளஸ் ஒரு பிஸ்னஸ் தான். ஃபிலிம் ஸ்கூல்ஸ் இருக்குது, ஜேர்னலிசம் சொல்லி தரத்துக்கு. ஹவு டிஃப்ரெண்ட் இஸ் பாஃப்டா கோயிங் டு பி? இப்போ இது அப்போ நிறைய டைம் ஆயிடுச்சு. ஒவ்வொருத்தரும் ஒன்றும் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருந்தாக்க. Thank you sir for understanding as quick as possible. What is journalism? cinema அப்படின்ற ஒரே ஒரு கேள்விக்கு தான் பதில் சொல்லுவோம். சில பேருக்கு இந்த டவுட் இருக்கும், ஃபிலிம் ஜேர்னலிசம்னா என்னன்றது. ஐ திங்க் எவ்ரிதிங் அபவுட் சினிமா. சினிமா பற்றி பேசுகிறோம், கேள்வி கேட்குறோம், உரையாடுகிறோம், எழுதுகிறோம், இது எல்லாத்தையுமே பொறுப்பாக பண்ணும்போது இட் பிகம்ஸ் ஃபிலிம்ஸ் ஜேர்னலிசம். டைரக்டர்களுக்கு இதெல்லாம் மற்ற எல்லா ஃபீல்டும் ஆடியன்ஸுக்கு பிடிக்கும், ஃபிலிம் ஜேர்னலிசம் டைரக்டர்களுக்கு பிடிக்கும், வெளியில் சொல்லிட மாட்டாங்க. காரணம் என்னென்னா, ஒரு கால் மேலே கால் போட்டுன்னு ரிவ்யூ பண்ணுறோன்றோம், அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. பிகாஸ் அடுத்த படம் இன்னும் கிழிப்பாங்க, பல்ல கடிச்சுன்னு பொறுத்துக்க வேண்டியதுதான். பத்திரிகை இருக்கு கையில் பேரா இருக்கு, நான் 2 பக்கம் நான் எழுதுவேன், என்னென்னமோ எழுதிட்டு இருப்பான், கேட்குறவங்களே கிடையாது. நடிப்பில் இன்னும் மெருகேற்றுக் கொள்ள வேண்டும்னு எழுதுவோம் ஹீரோவை. கேமரா சுமார் அப்படின்னு எழுதுவோம். இவருக்கு கேமராவும் தெரியாது, நடிப்பில் என்ன மெருகேற்றணும்னு திருப்பி கேட்கறதுக்கு எதிர டைரக்டர் உட்காரல. அப்புறம் அவர் வீட்டில் இருக்க, நான் ஏசி ரூமில் உட்காந்து நான் எழுதுறேன். ஸோ முதல்ல அந்த பொறுப்பு உணர்ச்சி அது எல்லாரும் பண்ணாங்க. டிவி துறையில் நுழைந்து சாதனை படைக்க ஒரு லட்சிய வெறியோடு இங்கே வந்திருக்கும் மாணவ மாணவிகளுக்கும் எல்லோரையுமே நான் வந்து இங்கே வரவேற்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்தியாவில் பல நகரங்களில் ஃபிலிம் அண்ட் டெலிவிஷன் இன்ஸ்டிடியூஷன் இருக்குது, பல வருடங்களாக நடத்தப்பட்டுக்கிட்டே இருக்குது. அப்படின்னா பாஃப்டா 10ஓட 11 அப்படி இல்லைங்கிறத உங்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. உங்களுக்கு புரிய வைக்க வேண்டியதுக்காக தான் இந்த ஒரு ஸ்பீச்சை நான் கொடுத்து இங்கே வந்தேன். இது மாதிரி இன்ஸ்டியூட்டில் ஃபேக்கல்ட்டியாக இருக்கிறவங்க பாடம் எடுப்பாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை சினிமா சாதனையாளர்கள் வந்து ஒரு ஒர்க் ஷாப் நடத்துவாங்க. இல்லைன்னா சில பிரபலங்கள் வந்து சில விசிட்டிங் ப்ரொஃபஸர் மாதிரி வந்து ஒரு ப்ரோக்ராம் நடத்திட்டு போவாங்க. ஆனால் பாஃப்டா ஒரு ஸ்பெஷாலிட்டியே உங்களுக்கு சினிமா மூலம், டிவி மூலம் நல்ல தெரிஞ்சவங்க, சாதனை படித்தவங்க, பல வருஷம் அனுபவம் உள்ளவங்க வந்து பாடம் எடுக்க போகிறாங்க. என்னுடைய 55 வருஷ சர்வீஸில்
நான் வந்து கற்றுக்கிட்டது, நான் பட்ட துன்பங்கள், நான் பட்ட கஷ்டங்கள். அதாவது எவ்வளோ டேரக்டர்ஸை தெரிஞ்சிருந்தாலும் ஒரு சீரியலில் வந்து ஒரு வேஷம் கிடைக்கிறது, ஒரு படத்தில் ஒரு வேஷம் கிடைக்கிறது, நான் பட்ட துன்பங்கள் பல. ஆனால் இன்னைக்கு வந்து உங்களுக்கு எல்லாமே நாங்கள் ஒரு பாலமாக இருந்து, ஒரு பலமாக இருந்து, இன்னைக்கு பாஃப்டாவில் மிகப்பெரிய டைரக்டர்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து எடுத்து சொல்லி கொடுக்க போகிறாங்க. ஸோ தட் ஆல்ரெடி யூ ஹேவ் அ கோல்டன் பிளேட்டில் வந்து உங்களுக்கு எல்லாமே கிடைக்க போகுது. இந்த டைரக்டர்ஸ் எல்லாம் உங்களால் மீட் பண்ண முடியுமா? சாதாரண ஒரு லைஃப்பில் வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராகவோ இல்லை ஒரு டைரக்டராகவோ ஆகணும்னு கனவில் இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி டைரக்டர்ஸுடைய ஆஃபீஸ் பக்கம் போய் அவங்கள மீட் பண்ணுறதுலாம் ரொம்ப சிரமம். பல தடவை வந்து ஃபைல் எடுத்துகிட்டு கோடம் பக்கத்தில் டீ குடிச்சிட்டு அப்படியே காலிவுட்டில் வந்து நின்னவங்க தான் அதிகம். ஆனால் இன்றைக்கி இந்த பாஃப்டா மூலிமா நீங்கள் எல்லா டைரக்டர்ஸையும் மீட் பண்ண போகிறீங்க. அதில் வந்து ப்ரில்லியண்ட்டாக இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து அதில் ஒவ்வொருத்தரும் ஒரு வைரம் மாதிரி எடுத்து பட்டத்திட்ட போகிறாங்க. அதாவது நடிப்புத்துறைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நாசர் சார், இந்த பக்கம் ஸ்க்ரீன் பிளேயில் வந்து பாக்யராஜ் சார், டைரக்ஷன் சைடில் வந்து அவ்வளோ பேர். அதாவது வி ஹேவ் ஸோ மச் ஆஃப் அவ்வளோ ஒரு ப்ரைடோடு நாங்கள் சொல்லலாம். இன்றைக்கி அவ்வளோ டைரக்டர்ஸ் வந்து நீங்கள் மீட் பண்ணி அவங்க மூலிமா வந்து உங்கள் வாழ்க்கை வந்து இன்றைக்கி மெருகேற்றப்பட போகுது. ஸோ ஐ வுட் ஒன்லி சே ப்ளீஸ் டோன்ட் மிஸ் திஸ் சான்ஸ். ஓகே, ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ டீம் ஆல்வேஸ். டேரக்டர் மட்டும் நீங்கள் தனியாக பிரித்து பார்க்காதீங்க. ஸோ மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட். ஸோ இப்போ என்னுடைய அடுத்த இந்த ஃபேஸ், இப்போ ஸ்டூடெண்ட்ஸுங்கிற வரவங்க, இப்போ நான் ஸ்டூடெண்ட் தான். நான் அவங்க இங்கே யாருக்கும் கற்றுக் கொடுக்க போகிறது கிடையாது. அவங்கள்ட்ட இன்ட்ராக்ட் பண்ணும்போது அவங்கள்ட்ட நான் என்ன தெரிஞ்சுக்க போகிறேங்க. அவங்க எல்லாருக்கும் வணக்கம். ஒரு கோவிட் காலேஜில் வந்து ஹாஸ்டல் ஓப்பன் பண்ணுறாங்க. அப்போ அந்த ஹெட் வந்து சொல்கிறாரு, இந்த பக்கம் வந்து லேடிஸ் ஹாஸ்டல் இருக்குது, இந்த பக்கம் வந்து ஜென்ஸுக்கான ஹாஸ்டல் இருக்குது. தப்பி தவறி கூட யாரும் இங்கேருந்து அந்த பக்கம் போயிடக்கூடாது. அப்படி யாராவது போனீங்கன்னா ஃபைன். ஃபஸ்ட் டைம் போகிறவங்களுக்கு 100 ரூபா, ரெண்டாவது டைம் போனீங்கன்னா உங்களுக்கு 300 ரூபா ஃபைனு, தேர்ட் டைம் போனீங்கன்னா உங்களுக்கு 500 ரூபா ஃபைன். ஜாக்கிரதை அப்படின்னு ஒன்று ஒரு பையன் ஏந்திரிச்சு, சீசன் டிக்கெட் எதாவது கிடைக்குமா சார்? அந்த மாதிரி சினிமாவை கற்றுக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு எல்லாம் இந்த இன்ட்ரெஸ்டிங்கான வேர்ல்டுக்குள்ளே வரதுக்கு கிடைக்கிற பெரிய சீசன் டிக்கெட் இந்த பாஃப்டா. ஸ்க்ரீன் பிளே பற்றி நான் வேற ஒரு மேடையில் சொன்னது இது இந்த மேடைக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 5 வயசு குழந்தை வந்து ஒரு 15 வயசு அக்கா கிட்ட வந்து செக்ஸ்னா என்ன அப்படின்னு வந்து கேட்குது. ஒரு 5 வயசு பையன். அக்காவுக்கு வந்து பயங்கர பதட்டம், இது என்ன சொல்கிறது அவங்ககிட்ட அப்படின்ட்டு. அவங்க அப்படியே தடுமாறிட்டு, நீ போய் அம்மாவை கேளு அப்படின்னா நேராக கிச்சனில் போய் அம்மா செக்ஸ்னா என்னம்மா அப்படின்னு கேட்குறாங்க ரொம்ப சாதாரணமாக. அம்மாவுக்கு இந்த கத்திரிக்காய் நறுக்கிட்டு இருந்தவங்க கையை நறுக்கிறாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு பயங்கர டென்ஷன். நீ போய் அப்பாட்ட கேளு அப்படின்னோடனே அப்பாட்ட போய் கேட்குறேன். அப்பா டக்குன்னு பாத்ரூமில் ஓடி போயிறாரு, குளிச்சுட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே ஓடி போயிறாரு. உள்ளே ஓடி போய் அங்கேருந்து ஒரு ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணிட்டா பையன் வந்து செக்ஸ்னா என்னன்னு கேட்குறேன். 5 வயசு தான் அவனுக்கு, எப்படி சொல்கிறது அப்படின்னு. இந்த காலத்து பசங்களாம் இப்படி ஆகிட்டானுங்க, சொல்லி தொலை எப்படியா சொல்லி தொலை அப்படின்னு. அப்பா குளிச்சுட்டு வந்துட்டு அப்படியே ரொம்ப தடுமாறின மாதிரி, அதாவது அவன் அப்படியே பார்த்துட்டே நின்றுருக்கான். இந்த மௌன கீதங்கள் அந்த பையன் மாதிரி அப்படியே ஒரு ஒத்த கல்லில் பார்த்துட்டு இருக்கான். இவர் வந்து நானும் அம்மாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்புறம் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பெரியவங்க காலெல்லாம் விழுந்து கும்பிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் சாப்பிட்டு சந்தோஷமாக அப்படின்னோடனே அந்த பையன் இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுக்கிறான். நீ சொல்கிறதெல்லாம் இதில் எழுத முடியாது அப்படின்றான். என்னன்னா ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மில் செக்ஸ்ன்னு போட்டு பக்கத்தில் 2 கட்டம் போட்டு பிரச்சனை வந்து அவ்வளோதான், ரொம்ப சின்ன பிரச்சனை. இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஸ்க்ரீன் பிளேங்கிறது. ஒரு பயங்கர த்ரில் இருந்து ஆரம்பிச்சு அம்மா பதறி அவங்க பதறி இவங்க பதறி கடைசியில் பார்த்தா ரொம்ப சின்ன விஷயம் அந்த செக்ஸுங்கிறது. இம்பார்ட்டன்ட் டே ஃபார் தமிழ் சினிமா நினைக்கிறேன். போட்டிருக்காங்க பிகின் ஃபார் நியூ டான். ஐ திங்க் வெரி வெரி ரைட் வேர்ட் தனஜயன் சார். இதை பற்றி அடுத்த ஐ ஜஸ்ட் வாண்ட் டேக் லிட்டில் மோர் டைம் ஃபார் மகேந்திரன் சாரை பற்றி நான் கண்டிப்பாக இங்கே பேசி ஆகணும். மகேந்திரன் சார் வந்து ஒரு தமிழ் சினிமாவோட ஒரு அடையாளம்னு சொல்லணும், ஒரு லெஜண்ட். ஏன்னா அவருக்கு கீழே இந்த டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் இருக்குது, அதில் நாங்களாம் இருக்கோன்றது ஐ திங்க் எங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்ட்னு நினைக்கிறேன். உங்கள்கிட்ட சொல்கிறாருன்ற மாதிரி லைட்டாக பயம் வந்துச்சு. இதில் சேர்ந்து படிக்கிறீங்களான்ற மாதிரி இதை கேட்டு என்ன பொறுமை நீங்கள் இதை ஃபேக்கல்ட்டியாக இருக்குன்னு சொன்னார். அதை அக்செப்ட் பண்ணுறது கண்டிப்பாக என்னோட ஒரு சுயநலம் தான் ரீசன்.
ஏன்னா நான் இன்ஜினியரிங் காலேஜ் தான் படித்தேன். ஸோ அதில் நிறைய சப்ஜெக்ட் வந்து ஏன் படித்தேன்னு எனக்கும் தெரில. அங்கே இருக்க எல்லா அங்கே என்னோடய ஃபேக்கல்ட்டி, ஹெச்ஓடி எல்லா கூடயும் பிரச்சனை, என்கொயரி இப்படிலாம் போயிட்டே இருந்துச்சு. அப்போது வந்து நான் யோசிச்சிருக்கேன், நம்ம ஃபிலிம் தான் நம்ம யோசிச்சோம், ஃபிலிம் தான் படிக்கணும்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு இன்ஸ்டியூஷன் எப்படி இருக்கும், நம்ம பிடிச்ச சப்ஜெக்ட் படிக்க போகிறோம் ஹோல் டே கிளாஸுக்கு வந்ததுலேருந்து. அப்புறம் நம்மளோட ஹெச்ஓடி எல்லாருமே வந்து நம்ம சினிமா பற்றி பேச போகிறாங்க. அதுவும் இப்போ வந்து பாஃபலோ தான் ஆல் லெஜெண்ட்ஸ் ஆர் பீயிங் த ஹெச்ஓடிஸ் அது ஃபேக்கல்ட்டிஸ். இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் வந்து படிக்கணும்னு ஆசைப்பட்டதில் வந்து நம்மளே கூப்பிட்டு வந்து ஒரு ஃபேக்கல்ட்டின்ற பேரில் ஒரு ஃபேக்கல்ட்டி போர்வை போர்த்திய ஒரு ஸ்டூடெண்ட்டாக அவ்வளோ வந்திருக்கேன். ஸோ வெரி எக்ஸைட்டட் டு பி ஃபார் இட். அண்ட் ஆல்சோ இங்கே அவங்க கொடுக்க போகிற மற்ற ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதுவும் எனக்கு வந்து சொல்லிட்டு இருக்கும்போது ரொம்ப நிறைய இடங்களில் கிடைக்க முடியாத நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. தேங்க்யூ தனஞ்சன் சார் ஃபார் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது. நான் ஃபிலிம் ஸ்கூலில் தான் படித்தேன், எல்வி பிரசாத் ஃபிலிம் அகாடமி. அதில் நான் என்னோடய லைஃப்லேயே பெரிய பாக்கியமாக கருதுறது வந்து பாலு மகேந்திரா சாரோட கிளாஸ் அட்டெண்ட் பண்ணி அவரோட ஸ்டூடெண்ட் தான். அவர் இப்போ இங்கே இல்லை நம்மளோடங்கிறது வந்து ஐ ரியலி மிஸ் ஹிம் அட் வெரி பர்சனல் லெவல். ஏன்னா ஃபிலிம் ஸ்கூலில் வந்து லாஸ்ட் 1 year ஹி வாஸ் வித் அஸ் த்ரூ அவுட் அண்ட் டீச்சிங் ஃபிலிம்ஸ். ஸோ அது வந்து ஒரு துரோணரோட வந்து ஒரு ஏகலைவன் வந்து பக்கத்தில் உட்காந்து படித்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. ஸோ அதே ஒரு பாக்கியம் இப்போ உங்க எல்லாருக்கும் வரப்போகுது. இந்த மாதிரி லெஜண்ட்ஸோட சேர்ந்து ஒரு குருகுலம் மாதிரி சினிமாவை கற்றுக்க ஒரு பெரிய பாக்கியம். அண்ட் அந்த ஒரு ஏகலைவனா நானும் வந்து இவங்க எல்லாரோடையும் உட்காந்து கற்றுக்க எனக்கு ஒரு சான்ஸ். தேங்க்யூ.